வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் கேட்ட ஒரு ரெசிபி வீடியோ தான் வந்து போட போகிறேன். முடக்கா எங்கேருந்து நீ பார்க்குது. நீங்கள் கேட்ட ஒரு ரெசிபி வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காய் வத்தல் செய்யும் முறை. பாவக்காய் கசப்பு இல்லாமல் சாப்பிடுவது எப்படி? உண்மைதான். நான் வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் எப்படி பண்ணாலும் சாப்பிட மாட்டேன். அதனால் வந்து நான் எப்படி சாப்பிட்றேன், அந்த வத்தல் மாதிரி போட்டு வச்சுட்டு தான் நான் வந்து சாப்பிடுவேன். அது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இது ஒரு 8 நிமிஷம் விளாக் தான் வரும், இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து தான் வரும். ஓகேங்களா? பெருசாக இதுக்கு ஒன்றும் இல்லை. நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா சந்தையில் வாங்கின 3 பாவக்காய். இதுக்கு என்ன நம்ம உள்ளே ஆட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள், உப்பு, இது 2 மட்டும்தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எதை? மிளகாத்தூள் உப்புமா? பாவக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே. எந்த அளவில் கட் பண்ணணும்? பாவக்காய் நான் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணலாம். அதாவது பெருசானா ரவுண்டாக தான் கட். வத்தலுக்கு சாப்பிட்டா சன்னமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒருத்தவங்களுக்கு கசப்பாக இருந்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க. கசப்பாக இருந்தாலும் நான் வத்தல் சாப்பிடுவேன், பாவக்காய் வந்து நான் நல்லாவே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க நல்லா வந்து பெருசாக கட் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சன்னமாக இல்லாமல் ரொம்ப மீடியமாக. ஓகேங்களா? இந்த அளவு தான் நான் கட் பண்ணுவேன். இப்படி வந்து ரவுண்டாக வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையை வந்து நம்ம வந்து இப்படி ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி ரவுண்டாக. ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையுமே 3 பாவக்காயுமே நல்லா ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். முதல்ல விதை நிறைய பேர் வந்து நான் மில்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து கேட்டிருந்தேன். நிறைய பேர் நிறையா இது கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பால், பூண்டு, அப்புறம் என்ன நிறைய சொல்லியிருந்தீங்க, என்ன முருங்கைத்தலை நிறைய சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. கேட் சவுண்டு கேட்குதுன்னு பார்க்குறீங்களா? தம்பி குளி கேட்குறதுக்கு வந்து அவங்க அம்மாத்தாவும் தாத்தாவும் வந்துட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை, டைம் ஆயிடுச்சு. நேற்று வந்து குளிக்கிறதுலேருந்து ரெஸ்ட் போட்டாரு. நேற்று வந்து சார் ரெஸ்ட்டில் இருந்தார், குளிக்கிறாங்க. நேற்று அழுக்கு பண்ணுறோம். கட் பண்ணிட்டு சொல்கிறியா? வீட்டிலேருந்து சாப்பாடு வந்துருக்குது மாமா வீட்டிலேருந்து. பாரு 2 முட்டை போட்டிருக்குது கோழி இன்னைக்கு. ஐயோ, ஒய் ரைஸ் சேம் ரைஸ். இன்னைக்கு நாங்களும் அது என்னமா வாஸ்தவம் தான். இதுதான் நல்லா இருக்கும். நானே கஷ்டப்படிக்கும். நான் அப்புறமா சாப்பிட்றேன். சேம் இதே தான். இது எனக்கு தான் கொண்டு வந்தாங்க. உனக்கு நீயே சாப்பிடணும், யார் வேண்டாம். ஒரு கப்பு தான் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் 4 கப் பேரை போட்டு. எனக்கு ஒரு முட்டை, தம்பிக்கு ஒரு முட்டை. உங்களுக்கு முட்டை இல்லை. நான் முட்டை சாப்பிட்டு காலையிலே. உனக்கு ஒன்று, முனிஸ்க்கு ஒன்று. அம்மா செஞ்சு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம வீட்லயே இதே சேம் இதே ஒரு முட்டை. இது நல்லா இருக்கும். ஒரு முட்டை வெஜிடபிள் பிரியாணி, அங்கேயும் ஒரு முட்டை வெஜிடபிள் பிரியாணி. எப்படி வரும்? வாங்க சாப்பிடுவோம். எங்கள் ரெசிபி பார்த்தோன்னு நீங்கள் செஞ்சீங்க, எங்களுக்கு தெரியும். இல்லை, நாங்கள் எப்படி செய்கிறத கூட பார்த்துட்டு நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. காலையில் நாங்கள் வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தேன், எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தேன். இந்த வர அக்கா வந்துட்டாங்க. மாமாவுக்கு வேலை இருக்குது, மாமா கிளம்பிட்டாரு. அப்படிதான் கேட்க மாட்டேன். வீட்டில் எல்லோரும் நைட்டு தானே போட்டுருக்கோம். என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்போ அந்த ரெசிபி பார்த்துட்டாங்க. நான் இன்னைக்கு இதான் செஞ்சுருக்கேன், இன்னைக்கு செஞ்சுருக்கேன்னா நேற்று செஞ்சுருக்கேனான்னு தெரியலன்ட்டு பார்த்துட்டாங்க. அவள் செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, அவள் செஞ்சது எப்படி நல்லா இருக்காது, இதை ஒரு டிஃபனில் போட்டு எடுத்துகிட்டு போய் முனிசுக்கு தம்பி கொடுத்துருவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து. ஆனால் உண்மைதாக்கா, இவ செய்கிறத சாப்பாடு நினச்சி நானும் இத்தனை நாளாக சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அந்த வெந்தய சாப்பாட்டில் தான் கண்டுபிடிச்சி இவ செய்யறதுல நம்மளை ஏமாற்றி பண்ணிருக்கிறேன். வெந்தய சாப்பாடு சொன்ன ரெசிபி யாருன்னு கேட்டீங்கல்ல, இவங்க தான். மாமா ஒரு பாட்டிகிட்ட கேட்டுச்சு. ஒரு பாட்டிகிட்ட கேட்டு சொன்னேன். அந்த பாட்டிகிட்ட 3 பாவக்காயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரவுண்டாக கட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடமா அரிஞ்சிருக்கேன். இது வந்து 2 பீஸு தான். சரிங்களா? 3 பாவக்காயும் நம்ம வந்து வெட்டி வச்சாச்சு. இப்போ உள்ளே வந்து உப்பு, மிளகாப்பொடி போட்டு நம்ம வெயிலில் வச்சிடலாம். அவங்களுக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு
இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு இது போட போகிறோம், சாம்பிராணி. அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ரெசிபியை நான் போடுறேன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். தம்பி குளிக்கிற டைம் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் இடையூறு வந்துருச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ரெசிபியோடு சேர்ந்து இதோடையே கண்டினியூ பண்ணலாம், ஓகேங்களா? இதெல்லாம் போட்டாச்சு. சாம்பிராணி போட்டோம். சாம்பிராணி போட்டதுக்கப்புறம் வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு ஒரு வழியாக ஒரு 2 வேலையும் முடிச்சாச்சு. ரெசிபி வீடியோ இன்னொரு 1/4 மணி நேரம் ஆகும். இந்த வீடியோ நம்ம முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதாவது எனக்கு இந்த இதில் லேட் ஆகும். vlog உங்களுக்கு 1 by 1 நம்ம சேர்த்துறதுனால நீங்கள் கண்டினியூவாக பார்ப்பீங்க. வீட்டில் கொஞ்சம் ஒர்க்கு இன்னும் விளைக்கழுவில். நான் பேசுகிறது கேட்குதா? இன்னும் விளைக்கழுவில். தம்பி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தலை குளிச்சனால அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரெசிபி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? கட் பண்ணி வச்சு பாவக்காய் அது தெரியுது பார்த்தாவே. 1/2 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கேன். வாங்க. தண்ணியில் ஊற்ற மாட்டியா? தண்ணி எதுக்கு ஊற்றணும்? இதுலேயே தண்ணி விட்டுரும். இப்போ அங்கே கொண்டு போய் வச்சோம்னா உப்பு போடுறோம்ல. இவ்வளோ உப்பா? இல்லைங்கம்மா, ஏறாது. உப்பு நல்ல சொல்லிகிட்டே கொள்றி. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நீங்கள் எவ்வளோ காய் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்குங்க. கையில் போட்டு பேசஞ்சிடாத. நீ கையில் தான் போட்டு பேசணும். வேண்டாம் வேண்டாம், பையனை பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட்டிகிட்டு வரட்டா பேச இருக்கு. பையனை தூக்கணும்ல. ஒரு கவர் மிளகாத்தூள் இல்லை, அதில் கவர் இருந்துச்சுல்ல. இருங்க ஒரு நிமிஷம். மிளகாத்தூள் உப்பு 2ம் போட்டுட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், சும்மா காரத்துக்கு இருந்தால் போதும். 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு அளவாக போட்டுக்கோங்க. நம்ம காரம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. தம்பி இருக்கான் இல்லையா, அதனால். இது பாவக்காய் அதிகமாக சாப்பிட்றது நானும் பாப்பா 2 பேர் மட்டும்தான் சாப்பிடுவேன். எங்களுக்கு தான் வைக்க மாட்டேங்க மிச்சம். அப்புறங்க நான் இதை பொரிச்சு கொடுத்தா பையோட வச்சு உட்காந்துக்கிறேன். நீ தின்னுக்கிற. நான் போய் பார்க்கும்போது கவர் மட்டும்தான் இருக்கு. பொரியல் பண்ணால் உங்களுக்கு இருக்குல்ல, அப்புறம் என்ன? பொரியல் பண்ணாலும் இப்போ நான் பொரியல் பண்ணி சாப்பிடவே இல்லையே. பாப்பா சாப்பிட்டா? இந்த தடவை பாப்பா சாப்பிட்டாங்கம்மா பொரியல். பாவக்காய் பொரியல் நல்லா இருக்குமா? எனக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்து விடு. எடுத்து வச்சு உட்காந்துக்கிட்டா. ஆமாம், அப்பா பாவக்காய் மட்டும் நான் எடுத்துக்கிறேப்பா. இது அவ்வளோதான். பரட்டியாச்சா? கொண்டு போய் வெயிலில் வச்சு இந்த பாவக்காய் பிடிக்காத பாவக்காயெல்லாம் பக்கத்தில் தூக்கி போட்டணும். இது நல்லா இது பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு வெயிலில் வைங்க, நல்லா வெயிலில் வைங்க. 2 நாள். 2 நாள்னா 2 நாள் ஒரே இடத்துல வைக்கக்கூடாது, அது தப்பான செயல். பின்ன இங்கே ஒரு இடம் அங்கே இடம் மாற்றி மாற்றி வைக்க முடியும். இப்படியே விட்டுட்டு நம்ம போய் தூங்கிடக்கூடாதுன்னு சொன்னேன். அவ்வளோதானா? அவ்வளோதான். இது நீ 2 நாள் கரைச்சி பார்க்கலாம். 2 நாள் கழிச்சு இல்லை, சாயந்தரமாக எந்த அளவுக்கு வாடி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத இப்போ வீடியோ கிளிப்பில் நான் காமிக்கிறேன். என்னம்மா பாவக்காய் என்னாச்சு? இது நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த விளாக் இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். நேற்று ஃபுல்லாக 5 மணி வரைக்கும் காய வச்சதில் இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு. இப்போ திருப்பியும் கொண்டே வெயிலில் வச்சு எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவு வரும்னு நான் காமிக்கிறேன். இது திருப்பி இப்போ வெயிலுக்கு கொண்டு போகணும். ஒரு 2 days வச்சா கரெக்டாக இருக்கும். 2-3 நாள் இல்லை இன்னைக்கு சாயந்தரம் வச்சாவே போதும். எந்த மாதிரி வரும் அப்படின்னா பாவக்காய் உங்களுக்கு இந்த பதத்துக்கு வந்துடும், ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி சாயந்தரம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இருங்க போட்டு எடுக்கிறேன். ஆல்ரெடி நான் இதை பண்ணி வச்சுப்பேன். எப்போவுமே வீட்டில் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். பாவக்காயெல்லாம் விலை கம்மியாக இருக்கும்போது வாங்கி இதை போட்டு வச்சுக்கலாம். நம்ம ஒரு கூறு வாங்கினோம்னாவே போதும். சந்தையில் இல்லை நீங்கள் மார்க்கெட்டுக்கு இது போகிறீங்க அப்படின்னா ஒரு கூறு நம்ம வாங்கணும் அப்படின்னாவே போதும். எண்ணெய் மீடியமாக காஞ்சதுக்கப்புறம் போட்டுடுங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டுக்கிட்டிங்கன்னா கருகிடும், சாப்பிட முடியாது. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா இதில் உப்பு இருக்கும், லைட்டாக பார்த்தீங்கன்னா காரம் இருக்கும். நம்ம சாம்பாருக்கு, ரசத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் பாவக்காய் வத்தல்
இப்படி தான் போடுவேன். இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட், நான் ஃபேஸ் தெரியுதா, நீங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுவீங்க அப்படின்னா உள்ளே இன்னும் ஏதாவது ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா சொல்லுங்கள். இதை கொதிக்க வச்சு போடலாம்ல சிஸ்டர் அப்படின்னு ஒரு கண்டிப்பாக யாராவது கமெண்ட் பண்ணுவீங்க. அவங்களுக்கு சொல்கிறேன், கொதிக்க வச்சு போட்டோம் அப்படின்னா அதோட சத்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு அதுலேயே போயிடும். அதுவும் இல்லாமல் கொதிக்க வச்சு போடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுப்பு தன்மை வந்து ஒரு நாள் கட்டாயிரும் இல்லை, அது அந்த இது ஆயிரும். ஒரு நாள் இப்போ நம்ம வச்சுருந்தோம்னா அந்த குட்டி குட்டியாக அந்த வந்து இந்நேரம் அதில் உட்காந்துருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது, அதை காய வச்சு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே இருக்கும் இந்த வத்தல் நான் போட்டு எடுத்து. இது வந்து உங்களுக்கு நவுத்து போன மாதிரி ஆகும், ஒரு சில டைம் ஆகும். இதை வந்து திருப்பி நம்ம வெயிலில் காய வச்சு இதில் நம்ம போட்டு கவரில் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வத்தல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வெண்டைக்காய் வத்தல் வந்து எப்படி போடுறேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ரெசிபியோட வீடியோ கேட்டேனே போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து தோசை, அது வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதையும் வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு vlog வந்து நம்ம கண்டினியூவாக போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், நல்லா இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நல்லா இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். புதுசாக யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஹைட்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் பாயிண்ட் கொடுங்க. ஏதாவது சொல்கிறீங்களா? பாய். வாயடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பாய் டாடா.